வணக்கம் ஈழமலம் நேயர்களே. முதல் முறையா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே ஒரு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய பர்த்டே தான் இன்னைக்கு. அவருடைய பர்த்டேன்றதுனால வழக்கமா எல்லாருமே பாடுற ஹாப்பி பர்த்டே சாங் போடாம மினிஸ்டர்கள் எல்லாரும் விரும்பி கலை நிகழ்ச்சியில் ஆடும் ஒரு பாடலான விஜய் பாடலை பாடி தொடங்கலான் இருக்கேன். நான் பாட இதோ கிஷோர் உங்களுக்காக உலக தொலைக்காட்சிகள் முதல் முறையாக ஒரு ஆட்டம் போடுவார். வாடி 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 கைப்படாத சிடி, வாடி 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 கைப்படாத சிடி. ஏங்க என்ன என்ன எனக்கு ஆட தெரியாது, என்னை மன்னித்து விடவும், நீங்க மட்டும் செய்யுங்க வரும். நான் அந்த கோதால இறங்கல சொல்லிடுவேன். விஜய் நான் மாதிரி ஆடசனா உதய் நான் மாதிரி ஆடிட்டு இருக்கீங்க. இதுதான் ஈஸி. மேலே ஒரு நமக்கு கீழே ஒரு நமக்கு அப்படி இது ஈஸியாக வருதுல்ல நமக்கு. நான் வாடி வாடி வாடிக்கிறேன், நீங்க இப்படி இப்படிங்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நான் சிங்கா போயிட்டு இருக்கேன் எனக்கு அப்படியே. உதவாநிதியுடைய அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க, சரி, அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, சட்டமன்றத்துக்கு சும்மா எதுக்கு போய் உட்காந்துருக்கீங்க? விஜய் அவர்கள் பர்த்டேக்கு ஒரு டான்ஸ் ஆட்டுவாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? எதிர்கட்சி தலைவர் பண்ணிட்டு வா. இல்லை உங்க துரைமுருகன் மாதிரி புடவை பிடிச்சி இருக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணாத. ஏன்னா நீ இப்போ எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கிடையாது. ஆளுங்கட்சி இருந்தாலும் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணுவ, சரியா? இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதே ரவுடித்தனம், காரித்தனம், டேபிள் மேலே ஏறி நிற்கிறது, ஸ்பீக்கரோடைய சேரில் போய் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் நடந்தது இல்லை 2017. சரிங்க, நீங்கள் ஓகே விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்வருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு பிறந்தநாளாக அமையட்டும். வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். அதாவது தமிழக வரலாறில் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு, முதல் தேர்தலில் போட்டியிட்டு அப்படியே முதலமைச்சர் ஆகியிருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். சரி, அதனால் அப்படி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு அரிய சாதனையை படுத்தியிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட ஆயுளுடன் மக்களுக்கு மேலும் நிறைய சேவை செய்வதற்கு அவர்களுக்கு இறைவன் வழிவகை செய்யட்டும், அருள் புரியட்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ரைட். ஒரு 4 பேர் வந்தாங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு, மஞ்சள் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, என்னங்க இங்கே மாட்டலையா அப்படின்னாங்க. ஏங்க இது ஸ்கூல் இல்லைங்க, இது இடம்பலம் ஆஃபீஸு அப்படின்னா. அப்படியா, நாங்கள் ஸ்கூலை தேடி போகிறோம்னு சொல்லி போயிட்டாங்க. ஆர்வ கோளாறுகள் சூழ் உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அவங்களுடைய தலைவரை பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, இல்லை அவங்களுடைய தலைவரை இவங்க மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது பேக்ஃபயர் ஆகும் அப்படின்றத சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசு பள்ளி அப்படின்றதுக்குன்னு ஒரு சாங்க்டிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வெளியில் இந்த இடத்துல வச்சு கொடுக்க முடியாது, பொது இடங்களில் வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா இடம் பற்றாக்குறையின் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல் கிரவுண்டு பெருசாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது, பெரிய கிரவுண்டு. அது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, பொதுமக்களை எல்லாம் அங்கே கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குற இடத்துல தான் கட்சிக்காரங்க உள்ளே வருவாங்க. பொதுவாக ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே, அதுவும் அரசு பள்ளி கேம்பஸ்குள்ளே அரசியல்வாதிகளை அனுமதிக்கிறது அப்படின்றது கிடையாது. சமீபத்தில் பார்த்தோம், ஒரு பெரிய சர்ச்சை நடந்தது. அதே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் கடந்த முறை திமுக ஆட்சி பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அங்கே மத பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது பண்ணாங்க. அப்படின்ற அளவுக்கு நம்ம மகேஷ் பொய்யாமொழி, ஆமாம், உள்ள ரவுடி மாதிரி பேசினான் பார்த்தீங்களா, அந்த அன்பில் மகேஷ், அவன் பேசினான் பாருங்க. அந்த பாபா மர்கியாவுடைய டைலாக்கு சொந்தக்காரரான அவர் இந்த இந்த அரசு பள்ளியில் நடந்த சம்பவம் தான். அதனால் பள்ளிகளில் உங்களுடைய அரசியலை வைக்காதீங்க அப்படின்றது தான். இதுக்கு நிறைய அரசியல் சொல்லப்படுகிறது. அதாவது அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து இவர்கள் தயார்படுத்துகிறார்கள், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் கடத்த வேண்டும், விஜய் அவர்களை கடத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அப்படின்லாம். நீங்கள் சமச்சீர் கல்வியில் கருணாநிதியை பற்றிலாம் வச்சிங்களே, அப்போ அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது இல்லையா? அவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்றீங்க. இந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. அதாவது இந்த பள்ளி குழந்தைங்கள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலவச இது கொடுத்தாங்க, விலையில்லா பேக், ஸ்கூல் பேக். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படம் பொறிக்கப்பட்டது. இப்போ அது அரசியல் இல்லையா? அரசியல் தானே. அதுக்கப்புறம் கருணாநிதியோட படத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க பண்ணாங்க. லேப்டாப்ல ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலினுடைய படம் சரியா வேலை செய்யல லேப்டாப்ல ஸ்டாலினுடைய எப்படி ஸ்டாலினோட படம் இருந்தால் அப்படி வேலை எப்படி செய்யும்? சரியா ஸ்டாலினோட அதாவது மேலே ஸ்டிக்கர் கடிச்ச ஆப்பிள் இல்லாம கடிக்காத ஆப்பிளா ஒரு முகத்தை வச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அழுகி போன ஆப்பிள். ஆனால் இங்கே ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர் ஒட்டினது பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே திறந்தீங்கன்னா அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இதுவே வால் இதுவே பார்த்தீங்கன்னா மாணவர்களே அதில் வந்து ஸ்டாலினுடைய ஃபோட்டோ தான் இருக்கும். சரியா படிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட படிக்க முடியாமல் போகும், இல்லை வேறு ஏதாவது திறந்து இருந்து பார்த்துட போகிறான் அப்படின்ற ஒரு பயம் கூட பேரண்ட்ஸ்க்கு வரலாம். சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களே இது ஊடுருவல் இல்லையா? தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான், அவங்க பண்ணாலும் தப்பு தான், இவங்க பண்ணாலும் தப்பு தான். ஆனால் எல்லாரும் தானே அதை பண்ணுறீங்க. அவங்க என்ன இப்போ ஆர்வ கோளாறு மாதிரி போயிட்டு ரீல்ஸ் பண்ணணுன்றதுக்காக அங்கே போயிட்டு நின்று அதை பண்ணி தொலைகிறாங்க. அதையும் வீடியோ எடுத்து அது வெளியில் வேற வருது. சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிகாரப்பூர்வமாக பண்ணீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் கொள்முதல் பண்ணலை லேப்டாப் மடிக்கணினி வந்து 4 ஆண்டுகள் கொள்முதல் பண்ணாமல் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு ஒன்று அவசரம் 14 லட்சம் லேப்டாப் வந்து கொள்முதல் பண்ணி அதுலேயும் ஊழல். சரியா அதில் முழுக்க ஸ்டாலின் உதவாநிதி இவங்களுடைய படங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாலே அதான் வரும் ஃபஸ்ட்டு. இப்படி பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்க, அவசரமாக கொடுத்தீங்க. அதுவும் யாருக்கு கொடுத்தீங்க? 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பா? இல்லை, முடித்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா? கேவலம் இல்லையா? இந்த கேவலத்தையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு அவங்கள முன்னோடியாக நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போயிடுறீங்க. அடுத்து வரவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க வேற லெவலுக்கு. ஒரு தவறை ஆரம்ப புள்ளியாக ஒருவர் வைக்கிறார், இதை அடுத்த கட்டமாக இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை அடுத்த கட்டமாக இன்னொருத்தங்க எடுத்துகிட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா நீங்கள் ஆரம்பிச்சு வச்சு அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் திரும்பி ஆட்சிக்கு வரீங்கன்னு வைங்க, தவறி நான் சொல்கிறது வரமாட்டீங்க, நானும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. இப்படித்தான் வந்து அரசியல் வந்து அசிங்கமாகுது. சரியா அப்போ இதுக்கு மையப்புள்ளி என்ன, ஆரம்ப புள்ளி என்ன? நீங்கள் வந்து மதிய உணவு திட்டத்தை காமராஜர் விரிவாக்கம் செய்த பொழுது ஒவ்வொரு பிளேட்டுக்கு பின்னாடியும் அவருடைய ஃபோட்டோ வந்து விட்டினாரா? இல்லை. சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தபோது விட்டினாரா? இல்லை. இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? கருணாநிதியிலேருந்து ஆரம்பிக்குது. அடுத்து செல்வி ஜெயலலிதா, ஏன்னா அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அடுத்தது ஸ்டாலின், இப்படி இது விரிவடைந்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இதை நிறுத்தணும்னா ஒட்டுமொத்தமாக நிறுத்துங்க, யாருமே இதை செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்வதற்கு ஒரு அரசியல்வாதியாக யோசிக்காமல் ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு சேர்த்து நினைக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவராக யோசிக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி இல்லைன்றது உண்மை. இதில் விஜயை மட்டும் தனியாக பூர்த்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் ஏற்புடையது கிடையாது. நீங்கள் அரசு பள்ளிக்குள்ளே கொண்டு போய் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது. இன்னொன்று தெரியுமா, நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ராணிப்பேட்டை அந்த பகுதியிலேருந்து தான் நிறைய தகவல் வருது. நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கும்பலாக போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. என்னன்னு இந்த முதலமைச்சருடைய ஃபோட்டோ வச்சாகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வைக்கணும்னு கலாட்டா பண்ணுறாங்க. சரியா இல்லை வழக்கமாக என்னங்க இருக்குமா அந்த மாதிரி? அம்பேத்கர் படம் இருக்கும், காந்தி படம் இருக்கும், இல்லை முதல்வர் அப்போ ஆக்டிங் அந்த யார் சிஎம் பிரசன்ட் சிஎம்மோட இது இருக்குமா? அதாவது அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சரும் கூட அப்படின்றதுனால அவர் படம் இருக்கிறது தப்பு கிடையாது. சரி, பட் நீ கொண்டு போய் அதை அந்த மாதிரி கலாட்டா பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? வைங்க, இல்லைன்னு சொல்ல. அதை பார்க்குறவங்க எப்படி எடுப்பாங்க? அந்தந்த ஏரியா பொதுமக்கள் எப்படி எடுப்பாங்க? நீ செய்யறதுனால ஒரு 10 ஓட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா வரப்போகுதா, ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போகுதா? ஒன்றும் கிடையாது. சரி, நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், அதனால கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ வந்து அரசு அலுவலகங்களில் வைக்கிறது அப்படின்றது தப்பு கிடையாது, வைக்கணும் நியாயமாக. சரியா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ கும்பலாக போய் நான் இன்றைக்கி ஃபோட்டோ வைக்கணும்னு நீ கும்பலாக போகிற, அடுத்தது என்ன பண்ணுவேன்? கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கேருந்து இருக்கிற ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறவங்கள திருப்பி வெளில கூட்டு வரணுன்றதுக்கு போவேன். இது திமுக செஞ்சது. அதிமுக செய்யலை. ஏன்னா நீங்கள் வந்து பின்பற்றக்கூட வழிமுறையில் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றத எடுத்திங்கனாக்கா அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது என்ன வழிமுறையை பின்பற்றினாங்களோ அதை பின்பற்றணுன்ற எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் செயல்படுறதா மாதிரி தான் உங்கள் நோக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா அவங்களோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ஆளுங்க போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தகராறே பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் நடவடிக்கை பாயும். சரியா அப்போது அதை நீங்கள் இங்கே
பார்க்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு போய் மிரட்டுறவன் நாளைக்கு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே போவோம். மிரட்டுவான், இன்ஸ்பெக்டர் மிரட்டுவான், ஏன் ஏரியா ஏன் போலீஸ் ஸ்டேஷன்வான். எப்படி சட்டம் ஒழுங்கு நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வருவீங்க? ரைட். சரியா? நான் இதுக்காக தாவேக்காரன்லாம் பஞ்சாயத்து பண்ணுறவன் நான் அப்படி சொல்ல வரல. இந்த ஆர்வ கோளாறுகளை ஆரம்பத்தில இருந்தே நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கலன்னா இது ஒரு கல்ச்சராக மாறிடும். இது அடுத்தடுத்து இந்த 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 திசையை நோக்கி தான் இது போகும். ரைட்டு, ஃபைன். லைக் கேள்வி பதிலாக போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு குட்டி என்டர்டெயின்மெண்ட். நம்ம தாவேக்காவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய வாடி வாடி அந்த பாட்டோட நடனமா, இல்லை முன்னாள் அமைச்சர் பொன்முடிய இந்த நடனமா, ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? நீங்கள் பொன்முடி வந்து அந்த காலத்தை பொறுக்கி, சரியா? எப்போ ஒருத்தர் உயர்கல்வி அமைச்சராக இருந்துக்கிட்டு வைணவம் சைவம் இன்னுக்கு நான் 5 படத்துக்கு நான் 10ன்னு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா இவெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ விஸ்வநாதன் எடுத்துப்போம். அவங்க ஆடினாங்க கல்ச்சுரல்ஸு. அதனால் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்ச்சுரல்ஸ்ன்றதே வந்து முழுசாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஸ்கூலுக்குள்ளே. ஏன் காலேஜில் என்னவோ பண்ணிட்டு போங்க, அது ஒரு பருவ காலம் வந்துட்டாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸ்கூல் அப்படின்றதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. அந்த இடத்துலையே நீங்கள் குழந்தைங்களை கொண்டு போய் இந்த மாதிரி இரட்டை அர்த்த பாடல்கள், ஆபாச பாடல்கள் இதுக்கெல்லாம் ஆட விடுறது, சரி இதெல்லாம் வந்து ஸ்வேர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். சரியா? மோஸ்ட் ஆஃப் தி இரட்டை எடுத்த பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாரில் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், அந்த சிச்சுவேஷன்லாம் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்லாம் அதெல்லாம் இருக்கும். சரியா? இப்போ அதையே நீங்கள் அப்படியே கொண்டு போகிறீங்க. ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்டே அந்த பிரச்சனை தானே. நீங்கள் சிட்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கிராமப்புறங்கள்லையும் இருக்கலாம், பட் மெயினாக சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேரும் ஒர்க்கிங், இந்த அப்பா அம்மா 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. இது முக்கியமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப அதிகமாக பாதிக்குது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒர்க்கிங், குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தைய சீக்கிரம் சாப்பாடு ஊட்டணும், சீக்கிரம் ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், சீக்கிரம் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா? அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது அடம் பிடிக்கும், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே டிவியை போட்டுறது, அதை பார்த்துட்டு இல்லை ஃபோனில் என்கேஜ் பண்ணிட்டு, இல்லை ஃபோனில் போட்டுட்டு இதை கார்ட்டூன்னா போடுறியா பிரச்சனை கிடையாது, இதுவே ஏற்புடையது கிடையாது. பட் ஸ்டில் சட்டமன்ற நேரலெல்லாம் போட்டு இப்போ வந்து சாப்பாடு விட்டுறாங்க. அது கூட பரவாயில்ல. சரியா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை போடுறாங்க, டாடி மம்மி வீட்டில் இந்த மாதிரியான இதெல்லாம். சி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் லைக் a boomer, பட் அல்டிமேட்லி திஸ் வாட் ஹேப்பன்ஸ். 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அது நீ இன்ஸ்டாகிராமில் போட்டு பெருமை வராது, அதுக்கு அது ஆடுது, அந்த குழந்தை ஆடுதுன்றது பெருமை வேற இவங்களுக்கு. சரியா? இப்போ சி அந்த டிகிரடேஷன் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது அடுத்த கட்டத்துக்கு போனால் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன பண்ணுவேன், அதுவே ஃபுல் நார்மாக மாறிடும். அப்போ யார் சொன்னாலும் அவங்க சொல்கிறது தான் தப்பு மாதிரி ஆயிடும். அப்போ நீ என்ன கோயிங் டு அ பார் இஸ் கெத்து அப்படின்னு பார்க்கப்படுது. சில பேர் பார்க்கப்படுது இல்லை, மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களால அது பார்க்கப்படுது. சரியா? அப்போது நீங்கள் இவ்வளோவெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் ஒன்றும் திருவண்ணாமலையில் போயிட்டு இது பண்ணுறாங்க, சோதனை போடுறாங்க போலீஸ், வரவேற்கத்தக்க விஷயம். திருவண்ணாமலையில் அங்கே நடக்கக்கூடிய அந்த கிரிவல பாதையில் போயிட்டு நீங்கள் சோதனை போடுறாங்க போலீஸு. அவங்களுக்கு ஏதாவது டிப் ஆஃப் வந்திருக்கும், இங்கே வந்து நிறைய புழக்கம் இருக்குது, போதையோ புழக்கம் இருக்குன்னு. அதனால் அவங்க பார்க்குறாங்க ஊதுவத்தி வச்சுருக்காங்கன்னா அந்த இதெல்லாம் எடுத்து இந்த ஊதுவத்திலாம் எடுத்து செக் பண்ணுறாங்க, ஏதாவது போதை இது மருந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேர் அண்ட் ஆஃப். ஏன் நீங்கள் வந்து இதே வந்து பள்ளிக்கூடங்களில் செய்யும், அதிரடியாக சோதனைகள் போடலாம்ல, அதிரடியாக நீங்கள் காலேஜில் சோதனை போடலாம்ல. ஒரே ஒரு காலேஜில் மட்டும் திரும்ப பண்ணுறீங்க. எப்போ கடந்த ஆட்சியில் காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் மட்டும், எஸ்ஆர்எம் நினைக்கிறேன், அந்த காலேஜில் மட்டும், அதே எஸ்ஆர்எம்க்கு இங்கே வடபழனியில் இருக்குல்ல, நீங்கள் சோதனை போட்டிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் போட்டு பார்த்தா தானே உண்மை தெரியும் எந்த அளவுக்கு இது பரவி இருக்குது, இந்த போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்றது அப்போ தானே தெரியும். அப்போது அதெல்லாம் நீங்கள் செய்யணும்ல, அதிலலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்ல. இப்போ போலீஸ் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல ஃப்ரீயாக இயங்குவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து இந்த கட்சிக்காரங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி கலாச்சாரம் இருக்கும் என்றால் மிரட்டுவது, சரி நீ ஒன்று பழகிட்டேன்னா, ஒரு போலீஸை ஒரு விஷயத்துக்காக மிரட்டி பழகிட்டேன்னா அடுத்தடுத்த விஷயத்துக்காக நீ மிரட்டி ஹேபிச்சுவேட் ஆகிடும். அதுதான் இங்கே நடக்குது.
ரைட். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தேன். முதல்வர்களுடைய முகத்தை வந்து அப்படியே தத்ரூபமா மாணவர்கள்லாம் உட்கார்ந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூல. எல்லாருடைய ஆட்சியிலையும் நடக்கிறது தான். ஏன் ஏன் திமுக எப்போ நடந்தது? ஏன் ஸ்டாலினுடைய இதுல அந்த கோணவாய பாருங்க வேணாங்க. பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க. பாடி ஷேமிங் பண்ணலங்க. இப்ப என்ன நீங்க எல்லாரும் தானே பண்றீங்க பாடி ஷேமிங்? ஏன் செல்வி ஜெயலலிதாவை நீங்க பண்ணலையா? திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க இது மாதிரி. அதேதான். அதே ஸ்டாலினுடைய உருவத்தை வந்து மாணவர்கள் தூக்கி பிடிச்சது இதெல்லாம் நடந்ததா இல்லையா? உதவாநிதி வராப்புல அப்படின்ட்டு எல்லா மாணவர்களும் எழுந்து நின்னது, மயக்கம் கூட போட்டு விழுந்தது நடந்ததா இல்லையா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன பெரிய இதெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இல்லைனாலும் கூட இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சரியா? இவங்க முதலமைச்சரை கொண்டாடுறாங்க, அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குழந்தை அந்த மாணவர்களுக்கும் தானே அவர் முதலமைச்சர், அதனால அவங்க கொண்டாடுறாங்க. பட் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம் சனிக்கிழமை இதெல்லாம் வந்து நான் திரும்பி சொல்கிறேன், இதை விட ஒரு அசிங்கம் பிடித்த வேலை இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் ஊக்குவிக்கிற வேலையே கிடையாது எல்லாமே. ஸோ திஸ் ஹாஸ் டு பி பேண்ட், டோட்டலி பேண்ட். ரைட்டு. அவங்களாம் அதை பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிட்டோம், நீ ஏன் என்கரேஜ் பண்ணுறாரு? இதில் நிறைய திமுக ஒரு அமைச்சர் என்ன திமிரு இருந்தால் நீ வந்து அந்த போய் நீ ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருங்க. ஒரு காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க பாருங்க, எடுத்து பாருங்க. மாணவர்களுக்கு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்க என்ன பாரை செட் பண்றீங்க? அப்போ என்ன நீ உயர்கல்வித்துறை அமைச்சரை நீ என்ன கேட்டால் அவர் ரொம்ப கேஷுவலாக உங்களெல்லாம் ஆடினா கல்ச்சுரலானும் ஆடினேன், ரெண்டு தப்பு. ஆடுறது தப்பா? ஆமாம் தப்பு. ஆமாம், ஏன் தப்பு? என்னதான் இருந்தாலும் எவ்வளோ டான்சர்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் நம்மளுக்கே ஆடணும் போல இருக்கும் அந்த டான்சர்ஸ் பார்த்து. ஆனால் அங்கேயும் நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கை கட்டி நின்று அந்த குளத்தூரில் அந்த டான்சர் சேகர் பாபு கூட பார்த்துட்டு வந்தார். அது ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க. உள்ளுக்குள்ள கலைஞர் இருப்பான், கால் ஆடும், பட் நம்ம அந்த இடத்துல இருந்து இறங்கி இருக்கணும். எல்லாமே திருப்பியா சொல்றேன், வேணாம் எல்லாருமே. நான் தான் நான் பொய்யா சொன்னேன். நீங்க வந்து மற்றவங்களை என்ன பேசுனீங்க? காது இருந்த காளி, மூக்கு இருந்த மூலி, கருணாநிதி பேசுனது தானே செல்வி ஜெயலலிதாவை பார்த்து. யானை காதுக்குள் புகுந்த எறும்பு சுகவனம் கருகூரில் தோக்கடிச்சிட்டாரு அப்படின்றதுக்கு அதையும் அப்படியே எக்ஸ்பிரஷனோட யானை யானை நிறையா இதே சொல்லலையா நீ? இப்போ திமுகவினர் இன்னொரு விஷயம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அம்மா வருவாங்க, மேலே நின்றுட்டு உட்காந்துருப்பாங்க, கீழே எல்லாம் அமைச்சர் இருப்பாங்க, கீழே 8000 புரிஞ்சிக்க கூடாது. இது பொம்பளைங்களை பார்த்து ஸ்டாலின் கேட்கறதுக்கே வந்து சங்கடமா இருக்குங்க. அசிங்கமா இல்லை இதெல்லாம் நீ பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியலையா பாடி ஷேமிங்னு? அப்போ உங்களுக்கு தெரியலையா நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னு? சரி, இப்போ என்ன சொல்றாங்க திமுகவினர், கரூர் சம்பவம் நடந்து 1 வருடம் கூட ஆகலை. ஒரு முதல்வர் என்னதான் அவர் அதுக்கு பொறுப்பேற்றுக்கலாம் கூட ஒரு வருத்தத்தை வந்து 1 வருஷமா, இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்காரன் யாராக இருந்துட்டானா 1 வருஷம் பண்டிகை கொண்டாட மாட்டோம். இந்த பிறந்த நாளை இவ்வளோ விவசாயியாக கொண்டாட விட்டுருக்காரே, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. கரூர் சம்பவம் ஒரு துயர சம்பவம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் அதை கடந்து நம்ம போய் தானே ஆகணும். ஏன் டிசம்பர் சுனாமி இல்லை, டிசம்பர் 2016 செல்வி ஜெயலலிதா மறைந்தார். ஆமாம். பிப்ரவரி 2017 மறைஞ்சு 2 மாதம் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம் நடக்குது, சிவராத்திரி ப்ரோக்ராம் பெரிய விமர்சையாக நடக்குது. பிரதமர் வராரு, மோடி. எங்கே? ஈஷாக்கா கோயம்புத்தூரில் சோடாகுரு உடைய இந்த இதுக்கு வருது. சரியா? வரார், பிரதமர் வரார். அவ்வளோ பெரிய டான்ஸ். இவங்க ஜூஹி சாவ்லா இவங்க எல்லாரும் வராங்க, அனுராக் தாக்கூர் எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடினாங்களே, பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் ஆன்சம்பிள். சரி, இப்போ அதாவது தப்பு சொன்னாங்களா? தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் அங்கே இருந்தாங்க. சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு, பட் அதை கடந்து நம்ம வந்து தானே ஆகணும். அதையே எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க? சரி, இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகள்லேருந்து நபர் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பனையூர் ஆஃபீஸில் வந்து கேட்டை வந்து டபுள் மடங்கு ஆக்க போகிறாங்களாம். ஏன்னா எல்லாருமே தள்ளி தள்ளி வந்து இப்போ உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. நைட்டே 12 மணிக்கு போயிட்டு கேட்டுக்கிட்ட துண்டை போட்டு வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சனிக்கிழமை அவங்களை வர வைக்கிறது அப்படின்றது, கேட்டை மூடி வச்சுட்டு அவங்களெல்லாம் வெளில காக்க வச்ச மாதிரி நியூஸை பரப்பி விட்டுறது. அதாவது இந்த கட்சிக்கு வந்து சேர்றதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்கன்னு.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி வேடந்தாங்கல் பறவைகள் நிறைய வரும். திமுகவில் இந்த மாதிரி எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க பார்த்துக்கோங்கள. கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தின் பொழுது சாரசாரியாக வந்து 5000 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து சேர்ந்தார்கள், 10,000 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து சேர்ந்தார்கள்னு வருவாங்க. அப்படி தான் வருவாங்க. நீ ஆட்சியில் இருக்கணும் அதை தான் செய்வாங்க. சரியா? அவங்கள நீங்கள் அப்படி நடத்துறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி உண்மையாகவே நீங்கள் நடத்துனீங்கனாலும் அது சரிதான். வேற என்ன இல்லைங்க, ஆட்சி வந்தால் மட்டும் பசங்க இருக்கிற இடத்துல போய் ஒட்டிப்பிய? இல்லைங்க, என்ன விஷயம்னா புதுசாக கட்சியில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்கல்ல, அதற்கப்புறம் சேர்ந்து முடிஞ்சோடனே ஏதோ ஒரு விழா வருது கட்சியில். அப்போ ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில் சேர்ந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு பாஸ் கொடுத்ததாகவும், மஞ்சள் பாஸா வெள்ளை பாஸ், வெள்ளை பாஸ், வெள்ளை மெம்பர்ஷிப் கார்டு. அவங்க மெம்பர்ஷிப் கார்டு தேர்தலுக்கு முன்னாடி வந்தவங்கள்ட்ட வெள்ளை கலர் மெம்பர்ஷிப், சரி, தேர்தலுக்கு அப்புறம் சேர்றவங்களுக்கு மஞ்சள் கலர் மெம்பர்ஷிப். ஸோ மஞ்சளுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடைசி வரிசையில் இருக்கு. நியாயம் தானே? அவங்க கட்சியோட இது அப்படி. நீ அந்த கட்சி மேலே நம்பிக்கை இருந்துக்கணும்ல உனக்கு. அப்ப நீ தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருக்கணும். கட்சி மேலே நம்பிக்கை இருந்து தேர்தலுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் நீங்க விஜயோடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல வருஷமா இருக்காங்க. இந்த பேனர் ஓட்டிட்டு பால் ஊத்திட்டு நிறைய பேர் எவ்வளோ பேர் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்குலாம் நீ முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன் போய் ஒட்டிக்கிற பசங்க வந்தால் அப்படி ஒட்டிப்பியா? ஆட்சியில் உட்காந்துட்டா போய் ஒட்டிப்பியா? இப்போ நியாயம்தான் அப்படிங்கிறீங்க. அதே அப்படி நடத்தப்பட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் சரி. சரி, இப்போ சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கோவங்கள் இருந்தாலும் ஒரு பிறந்தநாள் பாய், பர்த்டே பாய்க்கு விஷ் பண்ணாமலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஷ் பண்ணிருக்காரு. விஷ் பண்ணிட்டு அப்படியே உடனே போயிட்டாருங்க. கொஞ்ச நேரம் இருந்து நீங்க அவரை பேச விடல. அவர் எழுந்து சொல்றாரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்ன்றாரு, உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரணுங்கிறாரு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கீங்க தீர்மானத்துல, தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்பவும் அமைக்கணும் தீர்ப்பாயத்தை அப்படின்றது தப்பு இல்லையா? அது உதவாநிதி கொடுத்த தவறான சஜஷன். அதை நீங்க வந்து சேர்த்திருக்க கூடாது. தீர்ப்பாயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை பெற்று அதை வந்து அரசு இதழில் கொண்டு வரதுக்கு திருப்பி ஒரு போராட்டம் நடத்தி கொண்டு வந்தா நீ அதை வந்து திரும்பவும் அமைக்கணும் அப்படின்னா திரும்பவும் வேற சட்டத்திட்டங்கள் அமைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறதும் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ அது தப்பு இல்லை. அதை அவர் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை அனுமதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அனுமதி மறுக்கிறீங்க, அதனால் அவர் வெளிநடப்பு செய்கிறார். அவர் காலையிலேயே விஷ் பண்ணி ட்வீட் போட்டார். ரைட்டு. ஏங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் போட்டிருக்காரு ட்வீட்டு, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமாங்க, இவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்? வேற என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிறந்தநாள்லாம் வரும்பொழுது அந்த லைன் கட்டி வந்து நிற்பாங்க பாருங்க. ஆமாம், சட்டமன்றத்துக்குள்ள அது முதலமைச்சருக்கு செய்யறது தப்பு கிடையாது. முதலமைச்சர் சின்னது இதுக்கெல்லாம் வந்து செய்வாங்க, குட்டி சின்னது, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்ற வகையில் வந்து ஐ எம் ஹாப்பி. ஓகே, பவர் சென்டருங்க குறைஞ்சிருக்கு. அது எதுவுமே இல்லையே, ஒரு பவர் சென்டர்னு எதுவுமே இல்லையே. இருக்குன்னா நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள சொல்லலாம். ஆதவ் அர்ஜுன் சொல்லலாம், புஷி ஆனந்த் சொல்லலாம். இவங்க எல்லாம் வந்து பவர் சென்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அது கட்சிக்குள்ளே இருக்காங்க. அவங்க பவர் சென்டர்ஸாக இருக்கிறதுன்றது இயல்பு. சரி, அதை கடந்து ஒரு பவர் சென்டர் அப்படின்னு யாரும் இல்லையே. சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன், நம்மளுக்கு கிசு பேசுகிற பழக்கம் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் தென்படுறதுனால சொல்கிறேன். அந்த கிசு என்ன போட்டுருந்துச்சுன்னு நான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்கு பெயர் போன ஒரு அமைச்சர் அவருடைய மருமகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பவர் சென்டராக மாறி இருக்கிறதாவும் அவருக்கு ஒரு மகிழுந்து வாங்கி கொடுத்து காரியத்தை சாதித்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில் நான் திருப்பி சொல்கிறேனே, எங்கே திருடணும்னு தெரியல. ஓகே, நாட் சீசன்டு அப்படிங்கிறீங்க. ஸோ இனி ஒரு 3-4 வருஷம் ஆகும். சரி, அதை பழகிறதுக்கு. அதனால அது வரைக்கும் நம்ம வந்து இவங்க தெரியாதனால திருடலையா இல்லை விரும்பி நினச்சி உண்மையாகவே இவங்க விரும்பி திருடலையான்றது நமக்கு தெரியாது. சரியா? ஆனால் நல்லது அது. சரியா? மக்களுக்கு நல்லது. சரியா? வி டோன்ட் கிவ் சர்டிஃபிகேட் பிளாங்கா. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு என்ன பயம்? சரி, அதனால நான் இருக்கிறத பட்டவர்த்தனமாக சொல்கிறேன். இதான் உண்மை. சரியா? அப்போது இதை வந்து உள்ளபடியே இன்னைக்கு தேதிக்கு இது மக்களுக்கு நன்மையான நன்மை தான். 24 லட்சம் நான் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துருந்த இடத்துல நான் வந்து 6 லட்சத்துல உண்மையான பிரைஸ்க்கு நான் டிரான்ஸ்ஃபார்மர். நிறைய டிஎம்கேவுடைய கான்ட்ராக்ட்ஸ்லாம் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காப்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேவுடைய கான்ட்ராக்ட்ஸ் கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா தப்பாக கோட் பண்ணி ஊழல் பண்ணியிருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கீங்க? ஜிசிசியில் மட்டுமே நான் தான் சொல்கிறேங்க, வெறும் கக்கூஸில் மட்டுமே 800 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் மட்டுமே சுரண்டியிருக்காங்க. சரி, பொது கழிப்பிடம் அப்படின்றதுல மட்டுமே. அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் எவ்வளோ திருடியிருக்காங்க அப்படின்றத யார் திருடினாங்க,
எந்தெந்த வகையில் திருடியிருக்காங்க, இவங்க எல்லார் மேலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் இதோட நிறுத்தக்கூடாது, மேக் தம் அக்கௌண்டபிள். அப்போ தான் அடுத்து அதை பார்க்குறவங்க ஐயோ நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற எண்ண ஓட்டம். அந்த எண்ண ஓட்டமே இல்லை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரைட், ஃபைன். ஸோ இந்த பிறந்தநாள் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, அரசியல் கலாச்சாரத்தில் இது வந்து எந்த அளவுக்கு வந்து தவறான வழியில் போய்கிட்டு இருக்கு, இதுக்கு ஆரம்ப புள்ளி யார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப காரசாரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து நாளைக்கு உங்ககிட்ட ஒரு புது கேள்வியோடு வந்து சேர்றேன். மிக்க நன்றி உங்களோட பதில். நன்றி.